தர முடியாது. அது எனது ரக்கம்மா பல்லாப்பு என்னது சத்தியமா சொல்றேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு பேச வார்த்தையே வரல. அம்மா ஆங்களத்தோட ரப்பாவி ஐயோ யாரும் சொன்னது கூட இல்லையம்மா. அந்த ஏழு வேலை கூட செஞ்சலடா பாய்ங்க. இது வேற தானே செய்ய முடியல. இஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு வந்து போறேன். அவளும் கஷ்டப்பட்டுன்னு நானும் கஷ்டப்பட்டுன்னு ஒரே கஷ்டம். அப்படி கட்டி காப்பாத்தின கற்பை என்னதான் செய்ய போறாங்க தெரியல. மண்ணை தோன்ற உடம்பு மனித நம்ம சாப்பிட்டானா கிடையாது. சரி வந்த வேலை விடுத்து விட்டது. அது தேவை போய் பார்க்கிறோம். தங்கச்சி யார் மாதிரி தங்கச்சி அழுவாதமா தங்கச்சி. சத்தியமா சொல்றேன், பொண்ணுங்க அழுதாரு என் மனசு தாங்கவே தாங்காது. தங்கச்சி அழுவாதமா தங்கச்சி. நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லி என் கல்வியை கடிச்சு விடுகிறேன் ஐயா. இதுக்கு மேல யாருங்க ஐயா திருமணம் செஞ்சுப்பாங்க? திருமணமா? திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எத்தனை பெண்களை நான் திருமணம் செய்ய வேண்டும் தெரியுமா? சத்தியமா இது எனக்கே தெரியாது ஐயா. சரியா தப்போம், என் கல்வியை கடிச்சு விட்டீங்க. இதுக்கு மேல அனாதிக்கு யாரும் இல்லைங்க ஐயா. நீங்க திருமணம் செஞ்சீங்க ஐயா. யாரு? நானு உன்னை திருமணம் ஐயா. இவள் யாரு தெரியுமா? பாண்டியோட தங்கச்சி பொற்கொடி. வந்தே இவளை பார்த்து கற்பனை கெடுத்துட்டேன். கற்பு கெடுத்துட்டேன். ஆமா போனா போகட்டும். நீங்க கற்பு கெடுத்துட்டேன். 5 கொடுத்தேன். இவன் வாங்க மாட்டேன்றான். இவனுக்கு நான் தாலி கட்டுமா? தாலி 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 தாலியா கட்டணும்? பாட சோத்த கூட பங்கிட்டுடுவேன். ஆனா படுக்கைய ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். உடம்புல உயிர் இருந்தா தானே வாத்தா உனக்கு தாலி. ரெடி பண்ண போறேன்.
அதிகாரி நாமமே வெறி கொண்ட காமினி வாழவே கூட உன்னை இந்த நிலைமையில் பார்ப்பதற்காக நான் ஓடி வந்தேன். உன்னை யாரோ கொலை செய்து விட்டார்களே. சின்ன சிறு வயதில் இந்த தாய் தந்தை இல்லாத குறைத்தெரியாமல் உன் வளர்த்து ஆளாக்கிறேன். அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த அண்ணன் ஓடி வந்து பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றாய் அம்மா. ஐயோ, நீ வாழ்வதை பார்க்க வேண்டும் என்று மனம் கொண்டு கட்டி வைத்திருந்தேனே, இப்படி மடிந்து விட்டாயே தங்கா. உன்னை கொலை யார் கொலை செய்தார் என்ற உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு தெரியும். நீதிமன்றம் நான் வந்து சாட்சி. ஐயோ மாமா கொலை மாமா கொலை மாமா மாமா வரும்போதே அவை கை என்ன நடந்தது மாமா? பாண்டியோட தங்கச்சி பொற்கொடியை ஒருவர் கொலை செய்து விட்டார் மாமா. பாண்டிய தங்கை பொற்கொடி ஒருவன் கொலை செய்தான். பார்த்து சும்மா நான் பார்த்து சும்மாடுவேன். விலகிட்டு விட உன்னுடைய மகன் இந்நாட்டில் தன்னவன் மாமா என்ன வந்தால் பொற்கொடி கொலை செய்தார் என்று அவருடைய கரங்களுக்கு வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தில் இருக்கின்றார். இவன் தான் குற்றவாளி என்பதற்கு என்ன ஆதாரம்? மாமா ஆதாரம் இல்லாமல் வாதாரம் மட்டான் இந்த சங்கிலிதவன் மாமா. தென்னவனுக்கும் தன்னவனுக்கும் கள்ளக்காதல். அதை பொற்கொடி பார்த்துவிட்டான். பொற்கொடி எங்கே வெளியே நினைத்தேன். இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்துவிட்டேன். ஒண்ணு அவன் பேச இல்லை என்ன பேச சொல்லு. நீ என்ன கத்திருக்கிறீ நீ இப்போ அவதான் பேசுறீங்க பேச சொல்லு. நான் பேச போறேன். சொன்ன அமைதியாயிடுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பேச்சு அவன் உரைப்பது அத்தனை போய் மன்னா போய் இப்ப செயலை நாங்க செய்வோம். அப்பா நாங்க செய்ய வரலப்பா. இவன் பேரை நீமை இவன் தண்ணி பொற்கொடி கொலை செய்தார். கண்ணால் கண்ணிற்கு நான் வைக்கிறேன். மன்னன் பெற்றெடுத்த மகனாக இருந்தார். நீதிக்கு பிற்தான் இவன் பொற்கொடியை கொலை செய்து கொண்டிருக்காரு. இவன் கரங்களுக்கு எனக்கு நீதி வேண்டும் அண்ணா, நீதி வேண்டும். என் தங்கச்சி பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள். தங்கை பொற்கொடியை கொலை செய்த குற்றவாளி ஏற்கனவே வைத்திய சங்கத்தை அவன் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் பார்க்காம என் மகன் சென்னவனுக்கு சரியான தண்டனை சிறையில் அடைந்து விட்டேன். கலக்கம் தேவையில்லை. போது நிறுத்துங்கள் மன்னா. உங்களுடைய மகன் கொலை செய்தானா? இல்லை மன்னா, இல்லை. தவறான நீதி வழங்கி விட்டீர்களே மன்னா, தவறான நீதி வழங்கி விட்டீர்களே. என்னுடைய தங்கச்சி பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து யார் தெரியுமா? இன்றைக்கு நடந்த சங்கிலி பொற்கொடியை கொலை செய்தார் என்று வாதாடுகிறார். இவன் தான் குற்றவாளி என்பதற்கு ஏதாவது சாட்சியம் இருக்கிறதா? தகுந்த சாட்சியோடு தான் நீதிமன்றம் வந்திருக்கிறது. யார் அந்த சாட்சி? ஐயா நான் சொல்கிறேன். பொற்கொடி சங்கைக்கு அவர்கள் கொலை செய்து வாதாடுகிறார். உண்மை பொற்கொடி கொலை செய்த குற்றவாளி யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் ஐயா தாங்கள் உத்தரவிட்டால்
அதை விளக்கமாக சொல்லுவீர்கள். தரையின் நீ தைரியமாக சொல். நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமா விஜய் நடிகர் பேட்டி அடிக்குது நான் சொல்வதெல்லாம் உண்மையா அடச்சா சொல்லியா இதோ நிற்க சங்கிலி தேவர் சங்கிலி தேவர். இளவரசியை பூங்குழியை மடக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக திட்டமிட்டு கொடுத்தார். யார் என் மகளே? ஆமா, பாண்டியனுக்கு சங்கிலி தேவருக்கு வால் போட்டி இருந்தது. வால் போட்டியை பாண்டி வெற்றி பெற்று விட்டார். ஆமா. இதனால் பாண்டியனுக்கு பூங்குழிக்கும் திருமண ஏற்பாடு செய்தீர்கள். செய்திருந்தேன். அந்த நேரத்தில் சங்கிலி தேவர் இளவரசி பூங்குழி அந்தரங்கருக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணுக்கு எழுதி கொடுத்த காதல் விருதத்தை கொண்டு வந்து பூங்குழி தான் தன்னை காதலிக்கிறாள், அதற்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று பொய் சொல்லி திருமணத்தை நிறுத்தி விட்டார் அந்த சங்கிலி தேவர். கல்யாணத்தை நிறுத்திட்டானே கம்னாடி. அதனால் மனமுடிந்து போன பாண்டியன் வீட்டு விட்டு எங்கோ சென்று விட்டார். அந்த நேரத்தில் நாட்டியக்காரி கலாவும் சங்கிலி தேவர் சேர்ந்து கொண்டு பாண்டியன் வீட்டுக்கு சென்றார்கள். பாண்டியன் வீட்டிலே பொற்கொடி மற்றும் தனிமையில் இருந்தார். தனிமையில் இருந்த பொற்கொடியை கற்பழித்து குறைத்து அந்த சங்கிலி தேவர் என் இரு கண்களால் பார்த்தேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. பேட்டி முடிஞ்சு பாச்சா கிளம்பலாம் போ. சாத்தியம் சரியாக இருக்கிறது. ஆனால் இவன் தான் கொலை செய்தேன் பற்றி ஏதாவது ஆதாரம் ஐயோ, இருக்கிறது? ஆதாரம் அது இல்ல 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 இருக்கிறது. என்னால் காட்டினேன் பாருங்கள். ஐயோ எதுதான் அது? சங்கிலி தேவன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாரி. ஒரு நேரத்தில் இவருடைய பாதுகாப்பிற்காக நான் வழங்கின்றேன். பாதுகாப்பிற்காக நீங்கள் கொடுத்த இந்த கட்டாரி கொலை நடந்த இடத்திற்கு எப்படி வந்தது? தீரம் விசாரிக்கிறேன். நீங்களே கேளுங்களேன். ஒரு நேரத்தில் உன்னுடைய பாதுகாப்பிற்காக நான் உனக்கு வழங்கின்ற கட்டாரி பொற்கொடியை கொலை செய்ததற்கு எப்படி தெரியும்? மாமா, ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது எனது கட்டாரி எனது கூடவே எடுத்து சென்றேன். எடுத்து செல்லும் பொழுது கை தவறி கீழே விழுந்துட்டது. தேடினேன் தேடினேன் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை மாமா. அந்த வழியாக குட்டப்பன் வந்திருக்கிறான், இவன் கையில் கிடைத்திருக்கிறது. இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் மாமா. சூப்பரா பேசுறீங்க. உனக்கு சாத்தியம் ஆதாரம் சரியாக இருக்கிறது. நீ எதுக்கு கொஞ்சம் விட முடிக்கிறது? டேய் மச்சான் ஆள வச்சடா. அவனை பாவம் போட்டு காலி பண்றாங்க. டேய் ஜெகலியாவா. ஆமா, ஒரு நேரத்தில் என்னுடைய மகளின் திருமணத்துக்கு ஒரு காதல் கடிதத்தை கொண்டு காண்பித்தேன். என்னுடைய மகளின் திருமணத்தை நிறுத்தியதோடு என்னையே அவதூறாக ஏசி பேசி பறித்தார். அப்பொழுதே இது உங்களுடைய சதி செயலாக இருக்கிறது. நினைத்தேன். ஆனால் என்னுடைய வைத்துறை முடிவு சாதாரண செயலை செய்திருக்க மாட்டான் நம்பி மாதிரி மோத மாட்டான். ஐயோ மாமா, இப்ப கூட சொல்றேன் மாமா, நான் ரொம்ப ரொம்ப நல்லவையாக நம்பியாயோ. உன்னை நம்பி தான் என் குடும்பமே இந்த கல்வி. ஏய், என்னுடைய மகளின் வாழ்க்கையிலே வீணாகிட்டேன். பாவம் ஏழ்மை உருவத்தில் பிறந்தார் பாண்டியன். தங்கை பொற்கொடியை கற்பழித்து நீ கொலை செய்திருக்கேன். குற்றவாளி குற்றவாளி. உனக்கு சரியான தண்டனை வழங்குவதற்கு உணர்ந்து கொள்ளும் யார் என்பதை போல் என் அரண்மனைக்கு யாரை படிக்காமல் வைத்து என் மகளின் வாழ்க்கையும் நான் வந்து வர ரம்யா புயல். நீ அடி தூயோட கொண்டவன். நடந்த கட்ட நாடோடி நாயை உணர்ந்து கொள்ளும் யார் என்பதை போல் என்னுடைய மகளின் வாழ்க்கையே வீடாகிட்டு பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்திருக்கிறேன். நீ ஒரு குற்றவாளியை குற்றவாளியே. அவளை என்ன செய்யணுமோ செய்துவிட்டு சீக்கிரம் வந்து சேர்க்கலாம். அந்த கொலையை நான் தான் செய்தேன். அது யார்கிட்ட பண்ணி சொல்லாம ஒண்ணு நானு கவனிக்கிறேன். கவனிக்கிறேன். ஐயோ அடப்பாயோ. என்ன என்ன கையே புடி முடியாது அப்பா. ஏன் ஜானிக்கிறீங்க? பாண்டியன் கொலை செஞ்சுட்டான். நானா கொலை செய்தேன்? நீ தான்டா. அட நன்றி கெட்டவனே. வாட்டாங்க பாடா. டேய் வாடா. அவளோட சேர்ந்து போய் சுமத்திக்கிறேன். வாடா எனக்கு தெரியும். டேய் விட மாட்டேன்டா. மன்னரை கொலை செய்துவிட்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறேன். இப்ப சென்று நாட்டு மக்களை சந்திக்கிறேன். அவங்க கிட்ட கேட்கிறேன் நீதி. என் நாட்டு மன்னருக்கு அது நிலைமைனா அச்சு போட்டோட கேள்வி கேட்க யாருமே இல்லாத அனாத நாய். உனக்கு என்ன நிலைமைன்னு மென்னு துப்பிடுவாங்க. நேர்மையாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அனுதினமும் வீதியில நாட்டியம் ஆடக்கூடியவன் தானே நீ. உனக்கு என்னடி தெரியும்? ஒரு ஆம்பளை நெஞ்சு நிமித்தி பேசினா அவனுக்கு நெஞ்சு இருக்காது. அதே ஒரு பொம்பளை பேசினா அவளுக்கு பின்னாடி போட நாட்டு மக்கள் நீதி கேட்பேன்னு சொன்னீங்க. பார்வையும்
அடே பாண்டியா எங்கடா ஓடிக்கொண்டு இருக்கின்றார் நீ எங்கோ சென்றாலும் உன்னை விடுவதாக நான் கிடையாது. இரு பார்விருப்பதனால் ஆணவத்தினால் நாட்டு மக்கள் சென்று நீதியா கேட்க போற நீதிய வார்த்தை எப்ப நீதி கேட்கற நீ சொன்னியோ உன்னிரு பார்வை திரவத்தை ஊத்தி நான் இப்போது உன்னிரு பார்வை அழிக்கிறதோ நம்ம யாரு அதானே எப்பேர் விட்டாலு நம்ம பேக்ரவுண்ட் என்ன அம்மா வழி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும். என் தகுதி தர வேண்டாமே ஒத்த என்கிட்டயே மோதரா அம்மா நினைச்ச ஒரு ஆம்பளைய ஆட்டி வைக்க முடியும் ஒத்த அடியோட உனிங்கும் போட முடியும். நிலம் தானே அப்பா எப்பொழுது இதை பாருங்கடா கட்டி பிச்சை பாதி நிறுத்தினா இரு பால் பண்டு போட்டேன்